அன்பான குட்டிகளே, உங்க எல்லாரையும் இந்த அழகான கதை விளக்கத்துக்கு வரவேற்கிறேன். இப்போ உங்க கண்களை மெதுவா மூடி ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. ரெண்டு பெரிய மலைகளுக்கு நடுவுல ஒரு அழகான ராஜ்யம் இருக்கு. இன்னைக்கு நம்ம செரா அப்படிங்கிற ஒரு ரொம்ப புத்திசாலியான சிறுமிய பத்தியும், அவ எப்படி ஒரு பயங்கரமான சூனியக்காரிய தன்னோட அறிவாலேயே ஜெயிச்சா அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். இதுதான் சூனியக்காரியை வென்ற சிறுமியோட கதை. உள்ள போலாமா? சரி, இப்போ ஒரு கேள்வி. உங்களோட வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி ஒரு சூனியக்காரிய உங்களால தோற்கடிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குட்டிகளே. ஒரு பெரிய அரக்கனையோ இல்ல சூனியக்காரியோ ஜெயிக்கணும்னா பெரிய வாள் வேணும், கேடயம் வேணும், இல்ல மந்திர சக்தி வேணும் தானே நம்ம நினைப்போம். ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் மூளையையும் உங்களோட புத்திசாலித்தனமான வார்த்தைகளை மட்டுமே ஆயுதமா வச்சு ஒருத்தரை ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அப்படிப்பட்ட ஒரு மாயாஜாலமான விஷயத்தை தான் நாம இன்னைக்கு கத்துக்க போறோம். ஒரு காலத்துல எவ்வளவு பச்சை பசேல்னு அழகா இருந்த ராஜ்யம் இப்ப எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே சாம்பலாவும் கல் சிலைகளாவும் மாறிடுச்சு. ஏன்னு தெரியுமா? மோர்வா அப்படின்னு ஒரு கோபக்கார கொடூரமான சூனியக்காரி. அவ அந்த ராஜ்யத்தோட அறுவடைகள் மேல ஒரு கொடிய சாபத்தை கொடுத்துட்டா. பயிர்கள் எல்லாம் அப்படியே சாம்பலா மாறிடுச்சு. இந்த சாபத்தை யாரு முறியடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெட்டி நிறைய தங்கம் பரிசா தரப்படும்னு அரசர் அறிவிச்சார். எத்தனையோ பெரிய பெரிய மாவீரர்கள் மந்திரவாதிகள் எல்லாம் முயற்சி செஞ்சு தோத்து போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் இப்போ அரண்மனை முற்றத்துல வெறும் கல் சிலைகளா உறைஞ்சு கிடக்குறாங்க. நம்ப முடியலல்ல. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்துல தான் நம்ம கதாநாயகி சேரா வர்றா. அவளுக்கு அடர்த்தியான சுருள்முடி, கூர்மையான பழுப்பு நிற கண்கள். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு அவகிட்ட இருந்துச்சு. அதுதான் அவளோட மின்னல் வேக மூளை. அவளோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையானது தான். ஆனா செரா ஒரு நாளும் அதை நினைச்சு கவலைப்பட்டதே இல்ல. எப்ப பாரு எதையாவது யோசிச்சுக்கிட்டே திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பா. அந்த அரசரோட தங்கப்பெட்டிய நாமளே வென்றா என்ன அப்படின்னு அவளோட மின்னல் வேக மூளையால ஒரு அருமையான திட்டத்தை போட்டா. காட்டோட ஓரத்துல இருந்த அந்த சூனியக்காரி மோர்வாவோட இருண்ட கோபுரத்தை நோக்கி செரா ரொம்ப தைரியமா நடந்து போனான். கதவை திறந்த சூனியக்காரிக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீளமான சாம்பல் நிற விரல்கள், மஞ்சள் நிறத்துல நிலவு மாதிரி கணங்கள். இன்னொரு முட்டாள் குழந்தை, நீயும் சிலையா மாற ஆசைப்படுறியா அப்படின்னு மோர்வா ரொம்ப கிண்டலா கேட்டா. ஆனா நம்ம செரா கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. நான் உன் கூட சண்டை போட வரல, ஒரு ஒப்பந்தம் பேச வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப அமைதியா சொன்னான். பெரிய பெரிய ஆயுதங்களுக்கு பதிலா இப்படி ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஒப்பந்தத்தோட வந்ததை பார்த்து அந்த பழமையான சூனியக்காரிக்கு ஒரே ஆச்சரியம். செரா போட்ட அந்த ஒப்பந்தம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ரொம்ப சுலபம். படி 1. செரா 3 விடுகதைகளை கேப்பா. மோர்வா 3க்கும் சரியான பதில் சொல்லிட்டா செரா அந்த இடத்த விட்டு போயிடுவா. படி 2. ஆனா மோர்வா ஏதாவது ஒரு விடுகதையில தோத்துட்டாலும் படி 3. ராஜ்யத்தின் மேல இருக்கிற சாபத்தை அவன் நீக்கிடணும். இதை கேட்டது மோர்வா சத்தமா சிரிச்சா. எனக்கு பல 100 வயசு ஆகுது குழந்தாய், எனக்கு தெரியாதது உலகத்துல எதுவுமே இல்ல அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னான். மோர்வாவோட இந்த கருவத்தை தான் செரா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். மோர்வாவும் இந்த ஒப்பந்தத்துக்கு சம்மதிச்சிட்டா. சரி, விடுகதை எண் 1. புவியியல் சோதனை. செரா கேட்ட முதல் விடுகதை இதுதான். என்னிடம் நகரங்கள் உண்டு, ஆனால் வீடுகள் இல்லை. மலைகள் உண்டு, ஆனால் மரங்கள் இல்லை. தண்ணீர் உண்டு, ஆனால் மீன்கள் இல்லை. நான் யார்? இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு புதிர் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நகரங்கள் இருக்கும், ஆனா மக்கள் வாழ்ற வீடுகள் இருக்காது. தண்ணீர் இருக்கும், ஆனா மீன்கள் நீந்தாது. எப்படி சாத்தியம்? இப்போ உங்களை நோக்கி ஒரு கேள்வி. இந்த விடுகதைக்கு என்ன பதிலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சூனியக்காரி பதில் சொல்றதுக்கு முன்னாடி வீட்ல இத பாத்துக்கிட்டு இருக்கிற சுட்டி குழந்தைகளான நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பதில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. என்னவா இருக்கும் அது? மோர்வா ரொம்ப நேரம் தீவிரமா யோசிச்சா. அப்புறம் கொஞ்சம் தயக்கத்தோட ஒரு ஒரு ஓவியமா அப்படின்னு கேட்டா. ஆனா செரா சிரிச்சுக்கிட்டே சொன்னான், இல்ல, சரியான பதில் ஒரு வரைபடம். ஆமா குட்டிகளே, வரைபடத்துல நகரங்கள், மலைகள், கடல் எல்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் நிஜமில்லையே. செரா உடனே ஒண்ணு முடிஞ்சது அப்படின்னு தைரியமா சொன்னான். சூனியக்காரி தோத்துட்டா. முதல் விடுகதையில தோத்ததால மோர்வாவோட மஞ்சள் நிற கண்கள் கோபத்துல சுருங்குச்சு. அவளால இதை நம்பவே முடியல. ஆனா செரா எந்த பதற்றமும் இல்லாம ரொம்ப அமைதியா அடுத்த விடுகதையை கேட்க ஆரம்பிச்சான். விடுகதை எண் 2. பின்னால் உள்ள தடம். இந்த 2வது விடுகதை ரொம்பவே மர்மமானது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக எடுத்து வைக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பின்னால் விட்டுச் செல்வீர்கள். நான் யார்? ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. நாம ஒன்னு அதிகமா எடுக்க எடுக்க அது எப்படி நமக்கு பின்னாடி அதிகமா சேர்ந்துகிட்டே போகும்? மறுபடியும் உங்களுக்கான நேரம் வந்துடுச்சு. இந்த சுவாரஸ்யமான விடுகதைக்கு என்ன விடைன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? உங்களுக்கு தெரிஞ்ச பதில இப்போதே சத்தமா ஜாலியா சொல்லுங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? மோர்வா எப்பவுமே பேராசை பிடிச்சுவா இல்லையா? அதனால தங்கம் அப்படின்னு ரொம்ப கோவமா கத்துனா. ஆனா செரா அமைதியா, இல்லவே இல்ல, சரியான பதில் காலடிச்சுவடுகள்
2 முடிஞ்சது அப்படின்னா நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நமக்கு பின்னாடி காலடி சுவடுகளா மாறிக்கிட்டே இருக்கும், சரிதானே? மோர்வா மறுபடியும் ஒரு தப்பான பதிலையே சொல்லிட்டா. ராஜ்யத்தை காப்பாற்ற இன்னும் ஒரே ஒரு விடுகதை தான் பாக்கி. இப்போ நாம கதையோட ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். தொடர்ந்து 2 தடவை தோத்ததால மோர்வா இப்போ கோவத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தா. ஆனா நம்ம செராவோ புயலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன பூ மாதிரி ரொம்ப ரொம்ப அமைதியா இருந்தா. விடுகதை எண் 3, கண்ணுக்கு தெரியாத குரல். இந்த 3வது விடுகதைய செரா ரொம்ப மெல்லிய குரல்ல ஒரு மந்திரம் மாதிரி கேட்டா. எனக்கு வாயில்ல ஆனா பேசுவேன், காதில்ல ஆனா கேட்பேன், உடல் இல்ல ஆனா காத்துல உயிர் பெறுவேன். நான் யார்? உடலே இல்லாம ஆனா காத்து மூலமா உயிர் பெற ஒரு மாயக்குரல். அட, அது என்னவா இருக்கும்? இதுதான் கடைசி விடுகதை. செரா அந்த ராஜ்யத்தோட சாபத்தை முறியடிக்க நீங்களும் அவளுக்கு கட்டாயம் உதவணும். இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான கடைசி கேள்விக்கு உங்க பதில் என்ன குட்டிகளே? நல்லா யோசிச்சு சரியான விடைய சொல்லுங்க. மோர்வா அந்த கோபுரத்துக்குள்ள முன்னும் பின்னுமா நடந்து தனக்குள்ளேயே ஏதோ முணுமுணுத்து ரொம்ப நேரம் யோசிச்சான். கடைசியா ஒரு பேய் அப்படின்னு கத்துனான். செரா ரொம்ப அமைதியா புன்னகைச்சபடியே சரியான பதில் ஒரு எதிரொலி அப்படின்னு ரொம்ப மென்மையா சொன்னான். ஆமாம், சூனியக்காரி இந்த கடைசி தேர்வுலையும் முழுமையா தோத்து போயிட்டான். செராவோட அறிவுக்கு முன்னாடி அந்த சூனியக்காரியோட மாயாஜாலம் சுத்தமா வேலைக்கே ஆகல. அந்த நிமிஷமே ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு. சூனியக்காரியோட கோபுரம் பயங்கரமா அதிர்ந்துச்சு. மோர்வா ரொம்ப பயங்கரமா கத்துனான். ஒரு நூல்கண்டுல இருந்து நூல் எப்படி மெதுவா அவிழுமோ அதே மாதிரி அந்த ராஜ்யத்தை பிடிச்சிருந்த சாபம் அப்படியே அவிழ்ந்து மறைஞ்சது. சாம்பலா இருந்த பயிர்கள் எல்லாம் மறுபடியும் பச்சை பசேம்னு மாறிடுச்சு. முற்றத்துல உறைஞ்சிருந்த கல் சிலைகள் எல்லாம் மறுபடியும் விரிசல் விட்டு மனுஷங்களா மாறி மூச்சு விட ஆரம்பிச்சாங்க. அந்த முழு ராஜ்யமும் மறுபடியும் பூத்து குலுங்கி உயிர் பெற்றுச்சு. ஒரு சின்ன பொண்ணோட புத்திசாலித்தனம் எவ்வளவு அழகா ஒரு ராஜ்யத்தையே காப்பாத்துருச்சு பாத்தீங்களா? அரசர் வாக்கு கொடுத்த மாதிரியே செராவுக்கு ஒரு பெரிய பெட்டி நிறைய தங்கம் பரிசா கிடைச்சது. செரா அந்த தங்கப்பெட்டியோட ரொம்ப சந்தோஷமா தன் வீட்டுக்கு நடந்து போனான். ஆனா அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவ வாழ்நாள் முழுக்க எல்லார்கிட்டையும் ரொம்ப பெருமையா சொல்றதுக்கு ஒரு அற்புதமான கதை அவளுக்கு கிடைச்சிருந்தது. குட்டிகளே, இந்த அழகான கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிற பாடம் என்ன தெரியுமா? கூர்மையான அறிவே அனைத்தையும் விட மிகச்சிறந்த ஆயுதம். இந்த உலகத்துல பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க நீங்க உருவத்துல பெரியவங்களாவோ இல்ல ரொம்ப பலசாலியாவோ இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. செரா மாதிரி உங்களோட கூர்மையான அறிவையும் சிந்திக்கிற திறனையும் சரியா பயன்படுத்தினாலே போதும், எப்பேற்பட்ட சவாலையும் நீங்க ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம். இப்போ உங்க கண்கள்ல லேசா தூக்கம் கலந்திருக்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நாளைக்கு காலையில எழுந்ததும் உங்க நண்பர்கள் கிட்டயோ இல்ல பெற்றோர்கிட்டயோ நீங்க என்ன புது விடுகதைய கேட்க போறீங்க? நீங்களும் செரா மாதிரி யோசிச்சு ஒரு அழகான விடுகதைய உருவாக்குங்க. இனிமையான இரவு, அழகான கனவுகளோட நிம்மதியா தூங்குங்க குட்டிகளே. மறுபடியும் இதே மாதிரி ஒரு அருமையான கதையோட நாம சந்திக்கலாம்.